ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கூட இருக்கும். ஓகே, என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியுமே அந்த டிக்டேஷன் கொடுக்கறதுக்கு பேசேஜ் எடுக்கிறாங்க இல்லையா? அது எய்தர் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, பேசேஜஸ் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஆடியோ மெத்தட் கொண்டு வந்ததுக்கப்புறமா பேசேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவு ரொம்ப டிஃபிகல்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ரிப்பீட்டட் பேசேஜஸே வந்து ஆல்ரெடி முன்ன எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. 80ஸ்லேயோ 70ஸ்லேயோ இல்லைனா வந்து வேறு எதனா கிரேடில் இருந்தோ வேறு எங்கேயோ கிரேடுக்கோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிக்டேஷன்ஸ் அந்த பேசேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து டிக்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா கிரேடு மாறுது, அவ்வளோதான். ஓகே, நான் உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஆகஸ்ட் 2022 ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து கிளியர் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1982 நவம்பரில் வந்து ஆல்ரெடி கொடுத்த டிக்டேஷன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2023 நடந்த இன்டர் எக்ஸாம் வந்து 1975 நவம்பர் டிக்டேஷன்ஸ் இருக்குங்க இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பேசேஜஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா 1976 மே அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து லெட்டர் மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க, 1-2 மட்டும் சேஞ்ச் பண்ணி. ஸோ இன்டர் டிக்டேஷன்ஸுமே வந்து ப்ரீவியஸாக வந்து எடுத்திருக்காங்க, 75 டிக்டேஷன்ஸு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஜூனியர் எக்ஸாமினேஷன் February 2024 ஜூனியர் எக்ஸாமினேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவம்பர் 1981 அதிலேருந்து கொஞ்சம், மே 1982 அதில் வந்து கொஞ்சம், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்க, சிலது வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து லாஸ்ட்டில் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் மற்ற கிரேடுக்கெலாம் வந்து தெரியும். ஆனால் சில பேர் வந்து ஜூனியர் இந்த பேசேஜஸ் தான் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி சொன்னதை சொல்கிறேன். அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஆகஸ்ட் 2024க்கு இங்கிலீஷ் ஜூனியர் டிக்டேஷன்ஸ் வந்து பேசேஜ் வந்து சீனியரோட 1972 மே அதுலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. இதுலேருந்து தான் மோஸ்ட்லி வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ புக் பேசேஜஸை நம்ம வந்து தரவாக பார்க்க சொல்கிறோம். தரவாக பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கும். ஓகே, நம்ம வந்து மேலோட்டமாக அப்படியே இருக்கிற வேர்ட்ஸுக்கு அப்படியே ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அன்றைக்கி அந்த ஸ்பீட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எடுத்து பார்த்திங்கன்னா என்ன எழுதணுன்னே தெரியாது. ஓகே, ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கிரேடில் இருக்கிற புக் பேசேஜஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்த கிரேடு பேசேஜஸ்லாம் வந்து கவர் பண்ணணும். டிக்டேஷன்ஸ் எழுதி பார்க்குறது, காப்பி ரைட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரேட்லேயுமே இருக்கிற இப்போ ஜூனியர் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இன்டர் லெவல்லையாச்சும் நீங்கள் வந்து இருக்கிற 80s 70s பேசேஜஸ்லாம் வந்து 90s பேசேஜஸ்லாம் வந்து கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 80ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டிக்டேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்த ப்ரியாரிட்டி வந்து சொல்கிறேன். ஓகே, எல்லா ஸ்பீடுமே வந்து ரொம்ப தரவாக பார்க்கணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 40 ஸ்பீடு 50 ஸ்பீடு தரவாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற டிக்டேஷன்ஸ்லாம் வந்து நிறைய டைமே வந்து எடுத்துக்காது. ஸோ அதனால் வந்து டிக்டேஷன்ஸை வந்து பேசேஜஸ் வந்து ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த இஷ்யூஸ் வந்துச்சுனாலுமே சரி, நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக தான் அதை மேனேஜ் பண்ண முடியும். அதாவது எக்கோ இஷ்யூஸ், ஸ்பீக்கர் இஷ்யூ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க புக் பேசேஜஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய சைடில் இருந்து சஜஷன். புக் பேசேஜஸ்லாம் நல்லா தரவாக பார்த்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் புக் ஸ்பீடே வந்து அன்னோனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஜென்ரல் பேசேஜஸ் யூடியூப்பில் நிறைய பேர் அப்லோட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறமா ரீசன் ஸ்பீச்சஸ். ஸோ எப்படி உங்களுடைய ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாம். அதாவது இந்த வீடியோவில் பேசேஜஸ் வந்து ப்ரீவியஸாக இருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு கிடையாது, ரீசன் ஸ்பீச்சஸ்மே வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி புக்கு கொடுங்க, அதை தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.